ஹாய் ஹலோ வெல்கம் ஆல். உங்களோட சப்போர்ட்டுக்கு ரொம்ப நன்றி. ஸோ இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா லாஸ்ட்டோடைய கொஸ்டினோடைய ஆன்சர்ஸை நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதே மாதிரி இல்லாமல் கீழே இருக்கிற லாஜிக்ஸையும் வந்துட்டு ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்க போகிறோம். எல்லாத்தோட ஆன்சர்ஸை நம்ம செக் பண்ணி கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா இன்டர்வியூக்கு போகிற பேசிக் ஃபண்டமெண்டல் கொஸ்டின்ஸில் எந்த டவுட்டும் இருக்காது அப்படின்னு நான் நம்புகிறேன். பட் இதோடைய இன்புட் அட்ரஸை தான் வந்து உங்களை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி டிஃப்ரெண்ட் நேம்ஸில் கொடுத்துருப்பாங்க. அதனால் வந்து கன்ஃபியூஸே ஆகாதீங்க. நான் அவுட்லெட் வால்வ் 1 அவுட்லெட் வால்வ் 2 அப்படின்னு நான் சொன்னேன். இதை இன்லெட்னு சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் பாய்லர் போகும்போது லெவல் சென்சார் சொல்லலாம். ஸோ லெவல் ஹை அப்படின்னு சொல்லலாம். இதுவே வந்துட்டு நீங்கள் வந்து ஒரு கன்வேயர் மிஷின் அப்ளிகேஷன்ஸ்னு சொல்லும்போது ஸோ மிஷின் அப்ளிகேஷன்ஸில் வந்து லிமிட் ஸ்விட்ச்னு சொல்லலாம், இல்லை பொசிஷன் சென்சார்னு சொல்லலாம், இல்லை டோர் க்ளோஸ் ஓப்பன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ ஒன்றுத்துக்கும் வேறு மாதிரி அவங்க ஏதாவது கதை சொல்லுவாங்களே தவிர நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா நம்பர் ஆஃப் இன்புட், நம்பர் ஆஃப் அவுட்புட் என்ன அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ ஏபி அப்படின்றது இங்கே இன்புட் அப்படின்னு அசைன் பண்ணியிருக்கோங்க. அவுட்புட் அப்படின்றதுக்கு என்ன வேணால் இருக்கலாம். அது பம்ப் மோட்டார் இருக்கலாம், இல்லை ப்ளோயராக இருக்கலாம், இல்லை வந்துட்டு மிக்சர் மோட்டராக இருக்குது, என்ன வேணால் இருந்துட்டு போட்டோம். ஸோ அவுட்புட் அப்படின்றதுக்கு என்ன நேம் வேணால் கொடுப்பாங்க. அதில் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. நான் திரும்ப சொல்லித்தரேன். ஓகேங்களா? ஸோ நம்ம ஒன் பை ஒன்னாக போயிடலாம். ஸோ வீடியோவுக்கு உள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் சில விஷயங்களை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு விருப்பப்படுறேன். ஸோ நான் உங்கள் முன்னாடி உட்காந்து ஒரு ப்ரோக்ராமை சொல்லிக் கொடுக்கும்போது எப்படி சொல்லிக் கொடுப்போனோ அந்த மாதிரி சொல்லிக் கொடுக்குறேன். ஸோ அதனால் வந்துட்டு என்னோடய வீடியோஸ் கொஞ்சம் லென்த்தியாக தான் இருக்கும். ஸோ தயவுசெய்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பார்த்தீங்கன்னா தான் வந்து நான் அங்கங்கே வந்துட்டு எதனாச்சும் நான் பேசும்போது என்ன அறியாமலேயே ஏதாவது இன்டர்வியூ வேர்ட்ஸ் வந்துட்டு உங்களுக்கு ரீச் ஆகும். அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு தான் நான் சொல்ல வரேன். ஓகேங்களா? ஸோ பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னாக்கா இந்த வீடியோஸை வந்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணுறதும் இல்லை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுறதுங்கிறது உங்களோட பர்சனல் விஷ். ஸோ அது உங்களோட விருப்பத்தை பொறுத்து. பட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாராச்சும் சொல்லுங்கள். ஏன் அப்படின்னா நீங்கள் வெளியே போய் இதை கற்றுக்கணும் அப்படின்னாக்கா மினிமம் 10K to 12K அப்படின்றது வந்து மார்க்கெட் ப்ரைஸாக இருக்குது. நீங்கள் எதுவுமே இல்லாமல் நீங்கள் கற்றுக்குறீங்க அப்படின்னாக்கா அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நான் விருப்பப்படுறேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி என்னையும் நீங்கள் என்கரேஜ் பண்ணீங்க அப்படின்னு சொன்னாக்கா அடுத்தடுத்த வீடியோஸ் போடணும், சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து எனக்கு வரும்னு நான் நினைக்கிறேன். ஸோ எனக்கு வேறு மார்க்கெட்டிங் நான் எதுவும் பண்ணலாம் இல்லை. நீங்கள் உங்களுக்கு என்ன தோணுதோ நீங்கள் பண்ணுங்கள். ஓகே ஃபைன். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ கொஸ்டின் என்ன கேட்டிருக்கேன் அப்படின்னா அவுட்லெட் வால்வ் 1 அவுட்லெட் வால்வ் 2 அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். இங்கே அந்த ஏபி அப்படின்றது மாதிரி இங்கே இருக்குது. அதை இங்கே பாருங்கள், ஏ அண்ட் பி அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ சிம்பிளாக சொல்ல போனால் எக்ஸாம் தான். நீங்கள் உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாம் இருந்ததுன்னா மேபி இந்த மாதிரி இருக்கலாம். இல்லை அங்கேயே வந்து ஒரு சின்ன அப்ரிவேஷன் மாதிரி எதாச்சும் லைக் ஒரு சின்ன ஒரு கதை சொல்லி அதை நீங்கள் சால்வ் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி கூட கேட்பாங்க. ஸோ சிம்பிள் இதுதான் வந்து அதோட கொஸ்டின். ஸோ நான் அதை வந்து ட்ரூத் டேபிளாக போட்டிருக்கேனே தவிர வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இது இருக்கிறது தான். இப்போ நான் என்ன சொல்கிறேன், 0-0 கண்டிஷன், அதாவது 2 வால்வுமே க்ளோஸில் இருக்கும்போது உங்கள் பம்ப் மோட்டர் ரன் ஆகக்கூடாது. கரெக்டுங்களா? அப்போ நம்ம என்ன சொல்லுவோம், ஆல்ரெடி வந்துட்டு நமக்கு ஆன் கேட் நம்ம போட்டிருக்கோம். ஸோ ஆன் கேட்டை வந்து நம்ம போட்டோம் அப்படின்னா உங்களுக்கு நல்லா தெரியும். இதோட அட்ரஸ் என்ன போடலாம், 0.1. நான் ஏன் அப்படின்னா 0.0 வந்து ஆல்ரெடி நான் யூஸ் பண்ணிட்டேன். அதனால் 0.01 யூஸ் பண்ணியிருக்கேன். நான் இப்போ இதுக்கு வேரியபிள் நேம் வந்து நான் கொடுக்காமல் விட்டுருக்கேன் அப்படின்னா ரெண்டாவது நம்ம என்ன பண்ணிக்கலாம், போய் கொடுத்துக்கலாம். ஸோ எடிட் பண்ணிக்கோங்க. இதில் வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன், நேம் தரேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து இதை இன்புட் 1 அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். ஸோ இன்புட் 2 அப்படின்னு நான் டிஃபைன் பண்ண போகிறேன். ஸோ என்ன டிஃபைன் பண்ணுறதுக்கு வந்து இதை இன்புட் 2 அப்படின்னு சொல்லிவிட்டு நான் டிஃபைன் பண்ணிட்டேன். ஸோ அவுட்புட்டுக்கும் நான் டிஃபைன் பண்ணணும். ஸோ நான் அவுட்புட் டிஃபைன் பண்ணுறேன். ஸோ இது அவுட்புட் வந்துட்டு அவுட்புட் 1 அப்படின்னா டிஃபைன் பண்ணிட்டேன். சரிங்களா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், சிமுலேஷன் செக்ஷனுக்கு போயிடுறேன். ஸோ ஏன் இதை நான் போடுறேன் அப்படின்னு சொன்னாக்க ஆன்சர் இது தப்பு தான். பட் உங்களுக்கு ஒவ்வொரு விஷயத்துலையும் ஒவ்வொரு NO போட்டால் NC போட்டால் என்ன நடக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகேங்களா? ஸோ என்ன கொஸ்டின் கேட்டிருக்கேன் அப்படின்னா ரெண்டுமே ஆஃபில் இருக்கும்போது உங்கள் அவுட்புட் என்னவாக இருக்கணும், ஆஃபில் தான் இருக்கணும். ஆமாம், ரெண்டுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆஃபில் இருக்கும்போது உங்கள் அவுட்புட் ஆஃபில் தான் இருக்குது, டவுட்டே இல்லை. கரெக்டு. இப்போ நான் வந்துட்டு ஒரு இன்புட் ஆன் பண்ணுறேன். ஒரு இன்புட் ஆன் பண்ணதுமே உங்கள் அவுட்புட் என்ன ஆகணுமா, ஆன் ஆகணுமா? நீங்கள் போட்டிருக்கிற லாஜிக்கு வந்துட்டு ஆன் ஆகுமா? கண்டிப்பாக ஆன் ஆகாது. ஏன் அப்படின்னா உங்களோட ரெண்டாவது இன்புட் என்ன பண்ணுது, டிஸ்டர்ப் பண்ணுது. உங்கள் கண்டினியூட்டி கொடுக்காமல் டிஸ்டர்ப் பண்ணுது. அப்போ நான் இதை ஒருவேளை நார்மலி க்ளோஸ்னு வச்சுருந்தா உங்களோட ஆன் ஆகிருக்கும் இல்லையா? ஓகே, ட்ரை பண்ணி பார்த்துடலாமே. அப்போ நான் இந்த நார்மலி ஓப்பனை நான் என்ன பண்ணுறேன், நார்மலி க்ளோஸாக கன்வெர்ட் பண்ணிட்டேன். ஸோ நார்மலி க்ளோஸாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு நம்ம சிமுலேட் பண்ணி பார்த்துடலாமே. ஓகே, ஸோ நான் ஃபஸ்ட்டு இன்புட் ஆன் பண்ணுறேன்.
உங்கள் அவுட்புட் என்ன ஆகிடுச்சு, ஆன் ஆகிடுச்சுல்ல, குட். ஸோ அப்போ வந்து என்னோடய ஃபஸ்ட்டு கண்டிஷன் மேட்ச் ஆகிடுச்சு. ஸோ ஓகே, விச் மீன் நான் பாருங்கள், இது வந்து ஃபஸ்ட்டு கண்டிஷன் வச்சுக்கோங்க, இதை செகண்ட் கண்டிஷன் வச்சுக்கோங்க, இது தேர்ட் கண்டிஷன் அண்ட் ஃபோர்த். சரிங்களா? அப்போது ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்ன, 0 0. உங்களுக்கே தெரியும் 0 0 உங்கள் அவுட்புட் ஆனாக ஆகவில்லை. ஓகே, இப்போ ரெண்டாவது கண்டிஷன் பார்த்திங்க அப்படின்னா 0 1. ஓகேங்களா? எதனா ஒரு இன்புட் நான் ஆன் பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போ நான் இந்த இன்புட் நான் வந்து ஆன் பண்ணேன்ல, ஃபஸ்ட்டு இன்புட்டை ஆன் பண்ணும்போது என்ன ஆயிடுச்சு, உங்கள் அவுட்புட் வந்துட்டு ஆன் ஆகிடுச்சு. ஸோ அப்போது இந்த லாஜிக் கிளியர், இந்த லாஜிக்ஸோட இந்த கண்டிஷனும் கிளியர் ஆகிடுச்சு. இப்போ என்னுடைய தேர்ட் கண்டிஷனை நான் எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கணும். ஸோ தேர்ட் கண்டிஷனை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணுறேன், இதை ஆஃப் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ ரெண்டாவது இன்புட்டை வந்து நான் ஆன் பண்ணி செக் பண்ணுறேன். ரெண்டாவது இன்புட்டை ஆன் பண்ணால் உங்களோட இப்போது என்ன ஆகணும், ஆன் ஆகணும் இல்லையா? பட் நான் நம்மளோட அவுட்புட் ஆன் ஆகுதா, இல்லை. ஏன் அப்படின்னு சொன்னாக்கா இங்கே கண்டினியூட்டிங்கிறது வந்து இல்லவே இல்லை. அப்போ எப்படி வந்துட்டு இது ஆன் ஆகும்? அப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இதை கண்டினியூட்டி கொடுக்கறதுக்கு ஏற்ற மாதிரி நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக திங்க் பண்ண போகிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, எடிட்டில் போயிட்டு எனக்கு இப்போ இந்த கீழே கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி வேணும். அப்போ நான் என்ன பண்ணுறேன், அந்த பேரலாக நான் இப்போது ஒரு நார்மலி க்ளோஸ் எடுத்து ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். இதுக்கு அட்ரஸ் வந்து 0.0 அப்படின்னு டிஃபைன் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இப்போ இதுக்கு கீழே வந்து நார்மலி ஓப்பன் அப்படின்றத நான் எடுத்து ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். இப்போ 0.1 அப்படின்னு நான் போட்டிருக்கிறேன். ஓகே, எரர் இருந்ததுன்னா லெஃப்ட்டில் பாருங்கள், இண்டிகேஷன் தெரியும். ரெட் கலர் சிம்பிள் வந்துச்சுன்னா ப்ரோக்ராமில் எரர் இருக்குன்னு அர்த்தம். நான் கம்ப்ளீட் பண்ணால் இந்த ரெட் கலர் போயிடுச்சு, விச் மீன்ஸ் ஸோ உங்களுடைய ப்ரோக்ராம் எப்போ கம்பைல் பண்ணால் எரர் வராது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. கம்பைல் பண்ணால் என்ன அப்படின்னா கீழே இப்போ உங்களுக்கு தெரியும். ஸோ டெஸ்ட் ப்ரோக்ராம் எரர் 0 வார்னிங் 0 அப்படின்னு வரும். இதுவே எங்கேயாவது நீங்கள் வந்து தப்பு பண்ணியிருந்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா இங்கே வந்து கழுவி ஊற்றும் உங்களை. ஓகேங்க, தப்பாக போட்டிருக்கப்பா, சரி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஓகே, இப்போ நம்ம வந்துட்டு நம்ம ப்ரோக்ராம் போட்டோம். ஏன் இங்கே நார்மலி க்ளோஸ் போட்டேன், ஏன் இங்கே நார்மலி ஓப்பன் போட்டேன் அப்படின்றத நான் உங்களுக்கு சிமுலேஷனில் சொல்கிறேன். ஓகே, ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு இன்புட்டை அதாவது 0 0 கண்டிஷனில் பார்த்துக்கோங்க. 0 0 கண்டிஷனில் உங்கள் அவுட்புட் ஆஃபில் தான் இருக்குது. ஓகே, முடிஞ்சிச்சு. ஸோ ஓகே, ஃபஸ்ட்டு இன்புட் மட்டும் ஆன் பண்ணுறேன். ஒரு இன்புட் ஆன் பண்ணால் லோடு ஆன் ஆயிடுச்சு. ஓகே, ஆனால் அந்த அட்ரஸ் தான் நான் கீழே யூஸ் பண்ணியிருக்கேன், பார்த்துக்கோங்க. ஸோ அப்போது இந்த எண்ணம் என்ன ஆயிடுச்சு, என்சியை கன்வெர்ட் ஆயிடுச்சு. அப்போ கீழே போட்டிருக்க என்சி என்ன ஆயிடுச்சு, என்னோவை கன்வெர்ட் ஆயிடுச்சு. அப்போ நமக்கு இப்போ சர்க்யூட் எப்படி கம்ப்ளீட் ஆகுது, மேலேருந்து இருக்கிற பாத் வழியாக உங்கள் லோடு ஆன் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ நான் இதை வந்துட்டு ஆஃப் பண்ணுறேன். ரெண்டாவது இன்புட்டை ஆன் பண்ண போகிறேன். ஸோ அப்போ ரெண்டாவது இன்புட்டை ஆன் பண்ணேன் அப்படின்னு சொன்னால் என்ன நடக்குதுன்னு பாருங்கள். எனக்கு இங்கே இருக்கிற என்சியை கன்வெர்ட் ஆகிடுச்சு. ஸோ இது வழியாக வந்து உங்கள் சர்க்யூட் கம்ப்ளீட் ஆகுது. நான் இதை ஆல்ரெடி எப்படி எடுத்து வச்சுருக்கேன், நார்மலி ஓப்பனாக எடுத்து வச்சுருக்கேன். ஓகேங்களா? ஸோ அப்போ ரெண்டாவது இன்புட் ஆன் பண்ணாலும் உங்கள் அவுட்புட் என்ன ஆகிடுச்சு, ஆன் ஆகிடுச்சு. ஓகேங்களா? இப்போ நான் மறுபடியும் ஆஃப் பண்ணுறேன் பாருங்கள், உங்கள் அவுட்புட் ஆஃப் ஆகிடுச்சு. இப்போ ஓகே, இப்போ நான் ரெண்டு இன்புட்டையும் சேர்த்தாப்பில் ஆன் பண்ணுறேன். அதை ரெண்டு வால்வுமே ஓப்பனில் இருக்குன்னு வச்சுப்போம். இப்போ 1 அது ரெண்டு இன்புட்டுமே வந்து என்ன ஆயிடுச்சு, ஓப்பன் ஆயிடுச்சு. தட் மீன் ரெண்டு வால்வும் ஓப்பன் ஆயிடுச்சு. உங்கள் அவுட்புட் என்னவாக இருக்குது, ஆஃப் ஆகிடுச்சு. உங்கள் லாஜிக் எக்ஸிக்யூட் ஆகிடுச்சா, எஸ். என்னோடய லாஸ்ட் கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சு. ஓகேங்களா? அப்போ நம்ம என்னோவை எங்கே போட போகிறோம், என்சி எங்கே போட போகிறோம் அப்படின்றத விஷயம் நான் ஆல்ரெடியே வந்து ஃபஸ்ட்டு வீடியோவில் சொல்லிட்டேன். டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸில் உங்களோட இன்புட்டை வந்து நீங்கள் ரிப்பீட் பண்ணிக்கலாம், அதாவது அட்ரஸை ரிப்பீட் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்கேன். என்னோவாக யூஸ் பண்ணிக்கலாம், என்சியாக யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ நீங்கள் இந்த மாதிரி போட்டு செக் பண்ணிங்க அப்படின்னாக்கா உங்களோட அவுட்புட்டை ஈஸியாக வந்து எக்ஸிக்யூட் பண்ணி செக் பண்ணி பார்க்க முடியும்ன்றதை நீ புரிஞ்சுக்கோங்க. அப்போ என்னன்னா என்ன, என்சின்னு என்னன்னு தெரியாமல் நீங்கள் இந்த மாதிரி வந்துட்டு ட்ரை பண்ணிங்க அப்படின்னா உங்களால் வந்து ஒரு ஜட்மெண்ட்டுக்கு வர முடியாது. ஓகேங்களா? இது முதல்ல உங்களுக்கு இது பார்க்குறதுக்கு கொஞ்சம் டஃப்பாக இந்த மாதிரி இருக்கும். பட் என்ன நடக்குது, என்சி என்ன நடக்குது அப்படின்றத ஒரு வாட்டி நான் கொடுத்த சாஃப்ட்வேரில் உட்காந்து 1க்கு 10 தடவை போட்டு பார்த்துங்க. கண்டிப்பாக வந்தாலும் உங்களால் புரிஞ்சிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் ரெண்டையுமே ஆஃப் கண்டிஷனுக்கு நான் கொண்டு வந்துடுறேன். ஆஃப் கண்டிஷனுக்கு கொண்டு வந்தேன் அப்படின்னா உங்கள் அவுட்புட் ஆஃபில் இருக்குது. ஸோ மறுபடியும் என்னோடய இனிஷியல் கண்டிஷனுக்கு வந்துடுச்சு. ஸோ ஓகேங்களா, இதுதான் என்னோடய இனிஷியல் பொசிஷன். ஸோ எப்போ இனிஷியலுக்கு வரணும், ஆஃபில் வந்ததுனால ரெண்டு இன்புட்டும் ஆஃபில் இருக்குது அப்படின்னு சொன்னால் அது இனிஷியல் லெவலுக்கு வந்துருச்சு அப்படின்றது அர்த்தம். ஓகேங்களா? ஸோ ஒவ்வொரு கண்டிஷனுக்கும், அதாவது ரெண்டு இன்புட்டுக்கு வந்து மேக்ஸிமம் 4 பாசிபிலிட்டிஸ் தான் இருக்கும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இதுவே 3 இன்புட் போகும்போது பாசிபிலிட்டிஸ் அதிகமாகும். ரேண்டம் பாசிபிலிட்டிஸ் என்ன அப்படின்றத வந்து நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா?